ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் ரவாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக தோசை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு ரவா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ரவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தோசை நல்லா வரும். அடுத்து 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை மூடி 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இப்படியே தோசை ஊற்ற முடியாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் ரவை எடுத்த கப்பில் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்மக்கிட்ட தோசைக்கு மாவு இல்லாத டைமில் தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் நல்லா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்டு தோசை ஊற்றும் போது ஹீட் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம தோசை ஊற்றணும். இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு வட்டமாக பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ இதில் மேலே அப்புறம் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசையை நான் கிறிஸ்பியாக செய்கிறேன், அதனால் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நான் செய்கிறேன். 4 நிமிஷம் வேகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் கிறிஸ்பியாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தோசை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அடுத்து இருக்க தோசையும் நம்ம அதே மாதிரியே தண்ணி தெளிச்சிட்டு துணி வச்சு நல்லா துடைச்சதுக்கப்புறமா தான் தோசை ஊற்றணும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் தேய்க்க வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சனா ஒட்டிட்டு வரும். அதனால் தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமா மேலேயும் அப்புறம் சுற்றியும் எண்ணெய் விட்டால் போதும். தோசை ஊற்றின உடனே சாப்பிட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சாஃப்டாக மாறிடும். நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தோசை ஊற்றின உடனே சாப்பிட்றணும். இப்போ பாருங்கள் இந்த தோசையையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இதுவும் கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை வந்திருக்குன்னு பார்த்தீங்கல்ல. நான் 1 கப்பு ரவா தான் போட்டேன், எனக்கு 8 தோசை கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.